எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஃபுட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த காலத்துல நமக்கு கொடுத்த ரெசிபி தான். சம்மர் வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு சூடு பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு யூரின் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து மோஷன் ப்ராப்ளம்ல இருந்து எல்லாமே வரதுக்கான இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ரெசிபி போதும். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன தேங்காய் எடுத்துக்கிட்டா போதும். நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வச்சு நம்ம தேங்காய் பால் எடுக்க போறோம். தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஈஸியா டைஜஸ்டபிளா ஆயிரும். இந்த டைம்ல குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா. அதே மாதிரி கோகோனட் மில்க்ல ஹெல்தி ஃபேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால வெயிட் கெயினுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் கிட்ட நான் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். அதை வச்சுதான் நம்ம இப்போ தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண போறோம். நான் அந்த ஒரு டம்ளரை வந்து 2 தடவைக்கு வந்து தேங்காவை வந்து அரைச்சு பால் எடுத்திருப்பேன். சோ இது வந்து செகண்ட் டைமா பண்ணுது. டோட்டலா வந்து ஒரு டம்ளர் அளவு வச்சுப்பேன். 8 மாசம் 8 மாசம் குழந்தை தாண்டிட்டாலே கண்டிப்பா இந்த சாப்பாடு வந்து செஞ்சு கொடுங்க. உடல் சூட்டை நல்லாவே குறைக்கும். அதே மாதிரி பேபிக்கு வந்து ஏதாவது வயிற்று பிரச்சனை இல்லைன்னா வந்து மோஷன்ஸ் கொஞ்சம் டைட்டா போறாங்க, இல்ல யூரினே கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் போறாங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபுட்ஸை வீக்லி ஒன்ஸ் ஆவது கொடுத்து பாருங்க. 4 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், 2 மிளகு, ஒரு 2ல இருந்து 3 பூண்டு, ஒரே ஒரு கருவேப்பிலை, அவ்வளவுதான். அரிசியை மட்டும் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட போதும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இந்த சம்மர்ல இந்த ரைஸ் கொடுக்கும்போது நிறைய பாப்பாக்கு ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து இப்போ நெய் எடுத்துக்க போறோம். நான் பசு நெய் தான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜீரகம் வெந்தயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்கன்னு இல்லை, நம்மளுமே இதை வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த வெயில் காலத்துல சாப்பிட்டுட்டு வரும்போது ஃபீடிங் கொடுக்குற மாமுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் எல்லாத்தையும் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம விசில் விடுறோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ரைஸை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு கப் தேங்காய் பாலுக்கு ½ கப் நார்மல் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோல பண்ணும்போது சாதம் வந்து கொலைஞ்சு நல்லா வரும். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 8 மந்த்ஸ் பேபிக்கு எல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்னா உப்பு தேவையில்லை. பிலோ 1 இயர். நான் எங்க செடியனுக்கு 1.5 வயசு அப்படின்றதுனால தேங்காய் பால் ஒரு டம்ளரும் ½ கப் வந்து லைக் நார்மல் வாட்டர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாம இது கூட நீங்க ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் இருந்தது அப்படின்னா அது மீன் சின்ன வெங்காயம் அது இருந்ததுன்னா அது ஒரு 2ல இருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். பட் செடியனுக்கு இப்படி கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். ஒரு 7ல இருந்து 8 விசில்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துடும். இன்னும் குழந்தைக்கு மேஷரா நான் கொடுக்குறேன் பியூரி ஃபார்ம்ல அப்படின்னா நீங்க இன்னும் 2-3 விசில்ஸ் கூட விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு. கண்டிப்பா இன்னும் குழந்தைங்களுக்கு சம்மர்ல கொடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு 4ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. இங்க பாருங்க 8 விசில் வச்சோன்னா எவ்வளவு குழஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் லைட்டா மேஷர் வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்படியே கொடுத்துருவேன். மிளகு ஸ்மெல் குழந்தைங்களுக்கு காரம் தட்டும் அப்படின்னா இந்த மிளகை வந்து நீங்க எடுத்துருங்க. 2 தான் போட்டனால அதையும் சேர்த்தே மசிச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதுல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா வந்து கொழன்னு கூட கொடுக்கலாம் தயிர் சாதம் கன்சிஸ்டன்சிக்கு. செடியனுக்கு சம்ஹவ் ரொம்ப தேங்காய் பால் கொடுக்கறதுக்கு அவ்வளவா பிடிக்காது செடியனுக்கு. ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இது கூட லைட்டா மட்டும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காதவங்க மறக்காம செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நாளையில இருந்து நைட்ல செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 7:30க்குள்ள கொடுத்துருங்க. நல்லா டம்மி ஃபுல்லாவும் நல்லாவே தூங்குவாங்க. ஃபுல் ஃபிளெஜ்டா எந்திரிக்காம. ஆஃப்டர்நூன் போல செஞ்சு கொடுக்கறது இன்னுமே பெஸ்டா இருக்கும். உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து எப்படி சாப்பிட்றாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ.